நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தின் பாதிப்பு நகரங்களில் மட்டுமல்லாது கிராமங்களிலும் அதிக அளவிலேயே காணப்பட்டது. குறிப்பாக மலை கிராமங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. இந்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது குறித்த ஒரு செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 6 நாட்களாக நேபாள் தலைநகரம் காட்மாண்டுவில் நடந்த மீட்பு பணிகள், நிவாரணம், மக்களின் நிலை போன்ற பல விஷயங்களை பார்த்தோம். இன்று காட்மாண்டு பள்ளத்தாக்கை விட்டு சற்று வெளியே பயணிக்க உள்ளோம். பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள ஷாகு என்ற மலை கிராமத்தை நோக்கி நமது பயணம் இன்று இருசக்கர வாகனத்தில் தொடங்கியது. காட்மாண்டுவை தாண்டிய பின்பே இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் கண்ணில் தென்பட்டன. அழகான விவசாய கிராமங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. மலை ஏறிய தொடங்கிய பின்னே ஒட்டுமொத்த காட்மாண்டு பள்ளத்தாக்கை நம்மால் காண முடிந்தது. இப்பொழுது நாம் ஷாகு கிராமத்தை நெருங்கிவிட்டோம். ஷாகு கிராமத்திற்குள் நாம் இப்பொழுது நுழைய உள்ளோம். அதாவது இந்த இடத்துல ஒரு நிலச்சரிவை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த மழையின் காரணமாக பல பகுதிகளில், குறிப்பாக இது போல மலை கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அந்த காட்சியை நம்மால் இந்த இடத்தில் நேரடியாக காண முடிகிறது. இந்த ஷாகு கிராமத்தை பொறுத்தவரை சிறிய மலைகள் இந்த இடத்தில் அதிகமாக உள்ளது என்று கூறப்பட்டது. இதுவே ஒரு மலை கிராமம் தான். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500 அடிக்கு மேல் இந்த கிராமமானது உள்ளது. இப்பொழுது இந்த மழையின் காரணமாக, குறிப்பாக இந்த 5 நாட்களில் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கான ஒரு சான்று தான் இது. இப்பொழுது நாம் அந்த ஷாகு கிராமத்திற்கு செல்வோம். இப்பொழுது மீட்பு பணி நடப்பதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் நேரடியாக சென்று அந்த இடத்தை பார்த்தோம். இவர் நாராயண். நேபாளிலே பழமையான கோயில்களில் ஒன்றான இந்த சாங்கு நாராயணன் கோயிலில் குருக்களாக உள்ளார். பூகம்பம் ஏற்பட்ட போது அவரது அனுபவத்தை பற்றி நமக்கு அவர் எடுத்துரைத்தார். நிலநடுக்கம் வந்த வேளையில் நான் சாமி கும்பிட்டு கொண்டிருந்தேன். தற்போது கோவிலே இல்லாமல் போய்விட்டது. இருப்பினும் தற்போது நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கிராமத்தில் மொத்தம் 3 உயிர்கள் பலியாகி உள்ளன. மீட்பு பணிகள் இன்னும் நடந்து வருகிறது. இந்த ஊரில் 40க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. இந்த கிராமத்திற்கு உதவுவதற்காக பல வெளிநாட்டவர்களும் அங்கு முகாமிட்டிருந்தனர். அதில் ஒருவர் தான் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜெசிகா. இந்த கிராமத்தை விட்டு வெளியே செல்ல தனக்கு மனசு இல்லை என்றும் இன்னும் சில வாரங்கள் இங்கு தங்கி மக்களுக்கு உதவப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2 வார காலமாக நான் காத்மண்டுவில் இருக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக தான் நான் இங்கே வந்தேன். என்ன நடந்தது என்பதை தெரிந்த பின்னர் உதவி செய்ய ஆரம்பித்தேன். நானும் எனது நண்பர்களும் எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷாகு கிராமத்தில் இந்த பூகம்பம் எப்படி ஒரு மாற்றத்தை, எப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு காட்சியை பார்த்தோம். மக்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் வந்துள்ளது என்ற பலதரப்பட்ட கதைகளையும் நம்மால் இந்த இடத்தில் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட நேபாளில் ஆயிரக்கணக்கான கிராமங்களிலும் தற்போது கதை இதுதான். அடுத்ததாக நாகர்கோட் என்ற வில்லேஜுக்கு நாம் இப்பொழுது செல்ல உள்ளோம். ஒளிப்பதிவாளர் ராஜாராமனுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், நேபாள்.